N-Max Civil Muthukani. இப்போ நம்ம trigonometric அந்த டேபிளை தான் ரீகால் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சைன் ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் எப்படி எழுதுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம செகண்ட் லைன் அப்படியே இங்கே வந்து ரிவர்ஸ் கண்டுபிடிச்சிடுவோம். √3/2 அப்புறம் 1/√2 1/2 0. இதெல்லாம் ஏன் ரீசன் வேணும்னா நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ டேன்னா என்ன அர்த்தம்? நமக்கு சைன் பை காஸ் 0/anything 0. இப்போ இது 1 டிவைடட்னா 1/√3. இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 வரும். நெக்ஸ்ட்டு இதை கேன்சல் பண்ணும்போது √3/1 அதை 3நே போட்டோம். டினாமினேட்டரில் 0 வந்ததுனால இந்த டேர்மை டிஃபைன் பண்ண முடியாது. கொசிக்கன் தீட்டான்னு என்னது? 1/sin θ. அப்போ sin θக்கு ரிவர்ஸ் எடுக்கணும். இது 0/somethingன்னு இருந்திருக்கும். அப்போது something/0ன்னு வந்துடும். அதனால் அது இன்ஃபினிட்டி. இங்கே 1/2ன்னு இருந்தது 2/1 √2/1 2/√3. இங்கே 1 தான் வரும். நெக்ஸ்ட்டு இப்போது சீக்கன் தீட்டா இருக்குது. சீக்கன் தீட்டாவ்னா அது 1/cos. ஸோ காஸுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம். 1 2/√3 √2 2. இப்போ இது 0/something இருந்திருக்கும். இப்போ something/0ன்னு வந்ததுனால இன்ஃபினிட்டி. இது இப்படி எழுதலைன்னா எப்படி சைன் காஸ் ரிவர்ஸில் எடுத்தோமோ நீங்கள் கொசிக்கண்ட் எழுதிட்டு சீக்கண்ட்டையும் ரிவர்ஸில் எழுதிடலாம். இப்போது காட்டுனா என்ன அர்த்தம்? 1/tan அப்படியே எழுதிடலாம். இல்லைன்னா cos/sinன்னு எழுதலாம். ஸோ நான் 1/tan எடுத்துக்கிறேன். ஸோ இன்ஃபினிட்டி √3 1 1/√3. இன்ஃபினிட்டினா டிவைடட் பை டினாமினேட்டரில் 0 வந்திருக்கும். இப்போ நியூமரேட்டரில் 0 போனதுனால இந்த டேர்ம் 0. இப்போ இதெல்லாம் எப்படி எழுதலாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.